இப்போ திருப்தி வெல்கம் பண்ணி அட்ரஸ் பண்ணலாம் பிரேமலதா. பவானிக்கு துதி பாடுவான் முதல்ல. ஸோ ஐ கிவ் டு திஸ் பீப்புள். எல்லாருக்கும் சுகுணா வந்து நிறைய நாளாக சொல்லி கொடுத்துருக்கா. அதை நீங்கள்லாம் கேட்டு ரசிக்கணும். சிவனே போற்றி என்னாண்டவர்க்கும் இறைவா போற்றி என்னாண்டவர்க்கும் இறைவா போற்றி ஈதனடி போற்றி போற்றி ஈஸ்வரனை போற்றி போற்றி என் தயடி போற்றி போற்றி தயடி போற்றி போற்றி நான் திருவடிகள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் தடிமை கொண்டே எடுத்து தன்னை பொன்னை அரசு மகிழத்தின் அவர் மத்தியுள்ள நல்ல நவமதியா கேட்டோ நவமதியா ரொம்ப விநாயகன் பொங்க பொழி சூழலும் சிறுவன் சீதாமனம் ஏற்று கண்டாயனும் நான் மலராக இருந்தனாரை பதிதன் உள்ளே சேர்ந்தனே அங்கு செங்கையனே திறமானும் பயிரே என்னை ஆண்டவனே கையனே ஆண்டவனே கையனே ஆண்டவனே திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு எங்க எல்லாருக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த இது வந்து நாங்க திருமறை கிளாஸ் வரும் முதல்ல நாங்களே பண்ற லெக்சர் இது. நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவோம். எங்களை வந்து அவுட் சைடுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. பட் இங்கேயே 2-3 ப்ரோக்ராம் நாங்கள் பாடிடுவோம் தேவாரம் திருவாசகம்லாம். அப்புறம் வண்டலூரில் போய் ஆசியன் கவியும் வீரட்டானபதியும் பாடியிருக்கோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து லெக்சர்னு ஆர்கனைஸ் பண்ணுறது இதுதான் முதல் தடவை. ஆனால் இதில் வந்து அவங்க இங்கே மேடம் தான் நிறையா, ஏன்னா அவங்க வந்து எனக்கு 2.5 years பேக் ஆரம்பித்தாங்க கிளாஸ் தேவாரம் திருமுறை. நான் சொன்னேன் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக போனோம். கூட தேவாரம் கற்றுக்கிட்டு யாரும் ஆரம்பித்தாங்க. கற்றுட்டா முதல் கிளாஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தேவாரம் திருவிசம் 12ஆம் திருமுறை சொல்லிட்டு முதல் பாட்டு விடியதன் உருகுமை குழந்தைக்கு எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்ன தமிழ் தானா? ஏன்னா தமிழ் கொஞ்சம் ஹார்டாக நான் தமிழ் எழுதப்பட்ட தமிழில் என்னடா பண்ணுறதுன்னு சொன்னால் அப்புறம் 1 மாதம் நல்லா படிச்சு நல்லா இது பண்ணுது. இப்போ எங்களுக்கு கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, தேவாரம் திருவாசகம் அதை தவிர நாயன்மார்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணுறேன். கிளாஸ் முடிஞ்சதும் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு ஒரு அந்த அன்னைக்கு நடந்த பாட்டோ இல்லை அதனோட சிக்னிஃபிகன்ஸோ
இல்லை அதில் என்ன ஃபிலாசபி இருக்கு பிஹைண்ட் அதை சொல்லுவார். அப்புறம் அதை செடி மாதிரி அதை பற்றி எதெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் எனக்கு சைவ சித்தாந்தம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளாஸ் பாட்டுக்கு அப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, நிறைய கற்றுட்டோம். அதனால எனக்கு ஒரு சைவ இதில் ஒரு இந்த தேவாரம் ஒரு பிடிப்பே வந்தது. ஏன்னா நாங்கள்லாம் நார்த்திலே இருந்து ஒன்றுமே கற்றுனது இல்லை. ஸோ நான் கிளாஸில் வீட்டில் பாடுறது என்ன தோளுடைய சொல்லி பித்தாப்புடைய சொல்லி இப்போதான் கேள்விப்பட்டது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறது. அதில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடைசியாக லாஸ்ட் அப்படிங்கிறது திருமூலரோட திருமந்திரம். அந்த பாட்டு உங்களுக்குலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஐவர் செய் அதுல வந்து பஞ்சபூதம்னு வரும். நம்ம உடலுக்கு பஞ்சபூதத்தால் ஆனது. அது ரொம்ப உருக்கமான பதிகம். அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து சைவ சித்தாந்தம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன சொன்னார், நம்ம வந்து why not we bring an outsider eminent scholar to explain what is சைவ சித்தாந்தம். ஏன்னா எங்களுக்குலாம் தெரியல, என்ன நோக்கம் எப்படிலாம் கேட்பாங்க கிளாஸ்ல ஒன்றும் புரியல. சரி உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்ட்டு வர சொல்லுங்க. அதுல நம்ம திரு பிரபஞ்ச பூர்வஜன் அவர்கள் எங்களுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. எங்களை கௌரவி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு செலவாங்க. அவரோட முழு பெயர் அழகான பேர் சுந்தர ஸ்கந்த பூர்வஜன். இந்த பேரே எவ்வளவு எளிமையா இருக்கு, எல்லாம் இந்த பேரை கேட்க மாட்டேங்கலாம் இல்லையா. அவர் வந்து ஒரு ஃபேமிலியா சிவாச்சாரியர். அதில் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து சின்ன வயசுலேயே அவருக்கு இந்த சைவ ஆகமும் இதெல்லாம் படிப்பு ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு. பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறார். அவர் சின்னவராக இருக்கார் ரொம்ப வயசுல, ஆனாலும் அவர் படிக்கிற படிப்பெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கும் எனக்கு. அவர் என்ன படிக்கிறார் அவரை பற்றி கொஞ்சம் சொல்றேன். அவர் வந்து நம்ம பாண்டிச்சேரி பிரெஞ்ச் இன்ஸ்டியூட்ல ரிசர்ச் அசிஸ்டண்டா இருக்கார். அதுக்கப்புறம் அதோட கூட சாஸ்திரா யூனிவர்சிட்டியில இஸ் டூயிங் PhD ஆன் சைவ ஆகமம் அண்ட் சான்ஸ்கிரிட்ல. அதுக்கப்புறம் இஸ் கம்ப்ளீட்டட் 6 years ட்ரெடிஷ்னல் ஆகமா ட்ரைனிங். அதுவும் எந்த இடம்னா காரைக்காலில் ஸ்ரீமட் ஸ்ரீகாந்த சிவாச்சாரியர் வேத சிவாகம வித்யாபீடம் அதில் படிச்சிருக்காங்க. இதெல்லாம் போகிறது MA சான்ஸ்கிரிட் ஆல்சோ படிச்சிருக்காரு மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் மயிலாப்பூர்லேருந்து. இப்பொழுது அவர் வந்து நமக்கு சைவம் பற்றி பேச போகிறார். இதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். மிக்க நன்றி சார். सुंदरगणपतये नमः। चंद्राब्धचूडशिखरि प्रभवस्तनोति गौरीस्तनोति तपयो जलति निपीय यो विघ्नपादपमहावनभङ्गलीलां तन्मत्तवारणमहं शरणं प्रपद्ये। शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलायै नमः। எல்லாம் இல்ல எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய ஒரு பரம கிருபையினாலே அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்பதற்கிணங்க இன்றைய தினம் அவர் நினைத்த வண்ணம் நாமெல்லாம் இந்த ஒரு நல் சிந்தனையிலே ஈடுபடுகின்றோம். இவ்வாறு நாம் எல்லாம் ஈடுபடுவதற்கு பரமேஸ்வரனானவர் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்துள்ளார் என்பதனை முதலிலே நாம் எல்லாம் மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நல் காரியத்தினை இங்குள்ள தாங்கள் அனைவரும் ஏற்படுத்தி தந்தமைக்கு முதற்கண் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா சைவாகமங்கள் அப்படிங்கிறத பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். நம்மளுடைய சித்தாந்தங்கள் பலவிதமாக இருக்கின்றது. அதிலே பலவிதமான மதங்கள் இருக்கின்றது. பொதுவாக சைவ மதம் அப்படின்னு நம்ம மதங்கள்னா ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது மதம் அப்படின்னு சொல்றோம். ஹிந்துயிசம், இஸ்லாமியம், கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்திற்கு பிறகு நம்மளை ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொண்டது ஹிந்துயிசம், சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு பரம்பரை அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம், மதம்னு எடுத்துட்டு இருக்கோம்.
மதம்னா என்ன அப்படின்னா, மதம்னா கூட்டங்கள். கூட்டங்கள்னா எப்படிப்பட்ட கூட்டங்கள் அப்படின்னா, பலவிதமான மதங்கள் நமது சைவ தர்மத்திலே கூறப்பட்டுள்ளது. என்னென்ன அப்படின்னா, கணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், சௌரம் அப்படின்னு பலவிதமான மதங்கள். இதிலே பலவிதமான கடைசியா நாஸ்திகத்தை கூட ஒரு மதம் அப்படின்னு நம்மளுடைய சைவ மதம் ஏத்துருக்கு. இந்த பலவிதமான சைவத்திலே பலவிதமான மதத்திலே சைவம் அப்படின்னு ஒரு மதம். இந்த மதம் எதற்காக தோன்றியது அப்படின்னா, பரமேஸ்வரனால் அருளப்பட்ட சைவாகமங்கள். அந்த சைவாகமத்திலே உள்ள விஷயத்தினை வழி நடத்தி கொண்டு வாழ்ந்து வருகின்ற பரம்பரைக்கு எடுத்துரைப்பதற்காக இந்த மதமானது தோன்றி வந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சைவ மதம் எவ்வாறு பிரிபட்டுள்ளது அப்படின்னா, பலவிதமாக பிரிபட்டிருக்கு. உதாரணத்துக்கு லாகுலம், பாசுபதம், காஷ்மீர சைவம், சித்தாந்த சைவம், வீர சைவம் அப்படின்னு சைவத்துக்குள்ளேயே பலவிதமான பிரிவுகள் இருக்கு. இப்படி பிரிவுகள் இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்கக்கூடாது. அதனுடைய கோட்பாடுகள் சிலவற்றில் வேறுபாடு இருக்கும். அதனால அதெல்லாம் பிரிந்து இருக்கின்றது. இப்படி பிரிந்து இருப்பதனால் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பிரின்சிபாலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, மற்ற ஒரு பிரின்சிபால் இருக்கு அப்படின்னா அந்த பிரின்சிபால் தப்புன்னு சொல்ல வேண்டிய பிரின்சிபால்ல நம்ம இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரின்சிபல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மற்ற பிரின்சிபலும் இருக்குன்னு ஒத்துன்னு இருக்கும். அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு பெரும் ஆணிவேராக திகழ்கின்றது. மற்ற மதங்களிலே இவ்வாறு கிடையாது. நம்மளுடைய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய மதத்தையும் நம்மளுடைய பிரின்சிபலையும் எவ்வாறு நாம் ஒத்துக்கொள்கிறோமோ, அதனை அனுஷ்டிக்கிறோமோ, அதனை பின்பற்றுகின்றோமோ, அதே போல பிற மதத்தையும் பிற மனிதர்களுடைய பிரின்சிபலையும் நாம் எல்லாம் ஒத்துக்கொண்டுள்ளோம். ஒத்துக்கொள்ள வேண்டியது நமது கடமை. ஏனென்றால் பரமேஸ்வரனுடைய அனுகிரகமான சிவாகமத்தில் என்னென்ன சாஸ்திரம் இருக்குன்னு வரும்போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்ம தீகா இது மாதிரி இருக்கக்கூடிய நாஸ்திகர் முதற்கொண்டு உண்டான ஏனைய மதங்கள் எல்லாம் இப்ப ஆதி காலத்திலேருந்தே இருக்கும்னு சுவாமி சொல்லியிருக்கார். அதனால அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம். இப்படி ஏத்துக்கிட்டோம். அதுல சைவ சித்தாந்தத்தை நம்ம அனுஷ்டிக்கிறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சைவத்துல பல விதம் இருந்தது. அதுல சைவ சித்தாந்தத்துக்கும் மற்ற சைவத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்ன அப்படின்னா, அதனுடைய கடைசி அந்தமான முக்தி நிலையில உள்ள வேறுபாடுகள் தான் அந்த வேறுபாடுகளுக்கான அறிகுறிகள். அதை நம்ம ஏற்றுதான் ஆகணும். அதனுடைய ஒரு வழியை நாம் பின்பற்ற வேண்டும். நமது சைவ சித்தாந்தத்துல சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம்னு இப்ப பல விதமா பிரிஞ்சிருக்கு. ஏன்னா நடுவுல வந்த ஒரு சில காரணத்தினால தமிழ் சம்ஸ்கிருத விரோதங்கள்லாம் வந்தது. அது போயிட்டு இருந்தாலும் அதனுடைய ஒரு ஆணி வேரிலே இப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நம்மள மாதிரி அங்கங்க அவாவா இந்த சைவத்தையும் பல மதங்களையும் பேணி அதனை தெரிந்து கொண்டு வழிநடத்துவது நமக்கு இருக்கின்றது என்பதனை எடுத்துரைக்கின்றது. நமது சைவ சித்தாந்தம் சிவ சமத்துவத்தை, சுவாமியினுடைய ஒரு அனுகிரகமாகிய முக்தி, சிவ சாயுஜ்யம் நமக்கு கிடைச்சதுன்னா, அந்த சிவ சாயுஜ்யத்துல சுவாமியினுடைய ஆத்மாவோட நம்மளுடைய ஆத்மா எவ்வாறு போய் கலக்கும் அப்படிங்கிறதுலதான் வேறுபாடு. நம்மளுடைய சைவ சித்தாந்த சைவத்துல ஏன் நான் ரெண்டுத்தையும் திருப்பி சொல்றேன்னா, தமிழ்ல உள்ளவா சைவ சித்தாந்தம் அப்படின்னும், சம்ஸ்கிருதத்துல உள்ளவா சித்தாந்த சைவம் அப்படின்னும் இப்ப புதுசா வந்துட்டு இருக்கு. ஆனா அது ரெண்டும் ஒண்ணுதான். அதுல உள்ள ஒரு சின்ன வேறுபாட்டு புரிதல்னால இது ரெண்டா பிரிஞ்சு இருக்கு.
சைவ சித்தாந்தத்துல சிவசமத்துவம். சிவசமத்துவம்னா என்ன அப்படின்னா, நாம் இந்த பூமியில பிறக்கிறோம். பிறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுவாமியினுடைய ஒரு இச்சை. சுவாமியினுடைய இச்சை எப்படி இருக்கு அப்படின்னா, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம்னு 5 கிருத்தியங்களை சுவாமி பண்ணிட்டே இருக்காராம். எதுக்கு தோற்றுவிக்கணும், எதுக்கு வாழ வைக்கணும், எதுக்கு சம்ஹாரம் பண்ணணும், எதுக்கு திரோபாவம் பண்ணணும், எதுக்கு திருப்பி அனுகிரகம் பண்ணணும். அவர் தானே இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார். பசுக்களாகிய நம்மளெல்லாம் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்றார். இப்படி பண்ணிட்டு எதுக்கு அவரே சம்ஹாரமும் பண்றார் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். நம்ம விவசாயம் பார்த்துருக்கோம். விவசாயத்துல நம்ம போய் உழுது நெல்லை விதைச்சு அதனை வளர வைப்போம். அந்த உழுது நெல்லை விதைக்கிறது சுவாமியினுடைய சிருஷ்டியாக நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். பின்பு அதுக்கு தேவையான ஒரு நீரை, அதுக்கு தேவையான பதத்தில் அந்த மண்ணை நம்ம எல்லாம் சரி செய்து அதனை வளர்ப்போம். இப்போ அதை வளர்க்கறதுனால நம்மளுடைய ஸ்திதி, நம்ம அந்த நெல்லை வளர்க்கறதுக்கு இந்த ஸ்திதியை நம்ம அனுஷ்டிக்கிறோம். அதே மாதிரி சுவாமி என்ன பண்றார், நமக்கு ஸ்திதியை கொடுத்து ஒரு பிரின்சிபலை கொடுத்து இப்படியெல்லாம் வாழணும், காலமுறை எழுந்திருக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், சாப்பிடணும், சாப்பிட்றதுல இப்படியெல்லாம் சாப்பிடணும்னு ஸ்திதிக்கு ஒரு பிரின்சிபல் கொடுத்து ஸ்திதியை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றார். இப்படி இந்த ஸ்திதியில நம்ம இருக்கும்போது சுவாமி என்ன பண்றார், சம்ஹாரம் பண்றார். அந்த சம்ஹாரம் நம்ம விவசாயத்துல அறுவடை பண்ற மாதிரி. நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெற்கதிர்கள்லாம் வீணாயிடுமா? ஒரு முட்டாள் ஏன் அறுவடை பண்றதுக்கு, அதை போய் அழிக்கிறதுக்கு எதுக்கு அதை படைக்கணும் அப்படின்னு கேட்போமா மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி சுவாமி என்ன பண்ற, நம்மளுடைய ஒரு முதிர்ந்த நிலை, அதாவது இந்த முத்திய கதிர்கள் வீணாகாம இருக்கணும் அப்படின்னா அதை அறுவடை பண்ணணும். அதை அறுவடை பண்ணிட்டா அது அழிந்து போகுமான்னா அழிந்து போகாது. அதனுடைய நல்ல விதைகளினாலே அது போன்ற பல உயிர்களை, பல பயிர்களை நாம் பயிரிடுவோம். அது போன்று சுவாமியானவர் என்ன பண்றார், அறுவடை பண்றார், சம்ஹாரம் பண்றார். அந்த சம்ஹாரம் பண்ற அப்படின்னாக்க நம்மளுடைய ஆத்மாக்கள் எல்லாம் துன்புற்று இருக்குமோ. எப்படின்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம மிகுந்த ஒரு ஆழ்ந்த துன்பத்துல ஈடுபட்டுடுமா. எப்படின்னா, பயிரை நம்ம அறுவடை பண்ணலைன்னா கொஞ்ச காலத்துல அந்த பயிரோடைய விதை இருக்கக்கூடிய நெல்லினுடைய வெயிட்னால அந்த பயிர் என்ன பண்ணுமோ, படுத்து விடுமோ. அது மாதிரி நம்மளுடைய ஆன்மாவானது பல துன்பத்திலே அனுபவிக்க கூடும். அதனால என்ன பண்றார், அறுவடை செய்கிறார். திரோதானம், அனுகிரகம். அடுத்தது திரோதானம். திரோதானம்னா என்ன அப்படின்னா, திரையிடுதல். திரை என்ன ஃபர்ஸ்ட்லேருந்தே இல்லையா, கடைசியா தான் அவர் திரையிடுறாருன்னா இல்லை. நம்ம பிறக்கும் போதுலேருந்தே நம்மளுக்கு இந்த மும்மலங்கள் திரையிட்டு தான் இருக்கின்றது. இந்த மும்மலங்களோடு கூட நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய நண்பர்கள் ஆகியனவெல்லாம் நாம் இந்த பூமியில வளர்வதற்கு துணையாக இருக்கின்றது. அதே போல பயிர்களுக்கு அந்த செடியானது குடும்பமாகவும் நண்பர்களாகவும் அது வளர்வதற்கு உண்டான ஆரோக்கியங்களை எல்லாம் பூமியிலிருந்து உரிந்து அதற்கு கொடுக்கின்றது. இப்படி இருக்கும்போது அந்த திரோதானம் அப்படிங்கிறது நெற்கதிர்ல பார்த்தீங்கன்னா 3 விதமான தோள்கள் அந்த நெல் அரிசியின மேல அடிபடைந்து இருக்கும். நமக்கெல்லாம் எப்படி கர்மமலம், மானவமலம், மாயாமலம் அப்படின்னு 3 மலங்கள் இருக்கோ, அந்த அரிசிக்கும் அந்த மாதிரியான ஒரு 3 விதமான பதர்கள் மேலே அடைந்திருக்கும். அந்த பதர்கள் எல்லாம் அகழ்வதற்கு, நம்மளை விட்டு போகிறதுக்கு, மும்மலங்கள் போகிறதுக்கு திரோதானம்ங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த திரோதானம் வழியாக நமக்கெல்லாம் முக்தியை கொடுப்பார். நம்ம போயிட்டே இருக்கோம், நம்மளுடைய வழியில திடீர்னு ஒரு திரை விழுந்துருது, வெளிச்சம் கட்டாயிடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டக்குன்னு என்ன பண்றதுன்னு ஒரு தேடுதலுக்கு உண்டாகும் இல்லையா? அது போன்று நம்மளுடைய தேடுதலை தூண்டுவதற்காக சுவாமி என்ன பண்றார், திரோதானம்ங்கிறத பண்றார்.
அந்த திரோதானம் பண்ண உடனே பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நமக்கெல்லாம் முக்தி கிடைக்கிறது. அந்த முக்தி எப்பேற்பட்டது அப்படின்னா நித்திய ஆனந்தமானது. அந்த நித்திய ஆனந்தமான முக்தியினை நாம் அடைய வேணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்றார்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் அப்படிங்கிற 5 தீம் பண்றார். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அழகாக நமது ஆகமங்களிலே எடுத்துரைக்கின்றார். பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் ஆகமம் 28 மூலாகமங்கள் உள்ளது. அந்த 28 மூலாகமங்களுக்கும் 207 உபாகமங்கள் உள்ளது. அந்த 207 உபாகமங்கள் 28 மூலாகமங்களை நாம் பயில வேண்டும் என்றால் பல ஜென்மாக்கள் நமக்கெல்லாம் தேவைப்படும். அதனால என்ன பண்றா, சுவாமியினுடைய அனுகிரகத்தினால பத்ததி அப்படின்னு பல ரிஷிகள் பத்ததியை எழுதியிருக்காங்க. அந்த பத்ததியின் வாயிலாக கிரியாத்ரமத்யோதிகா அப்படின்னா அகோர சிவாச்சாரியார் இயற்றிய ஒரு பத்ததி. சோமசம்பு பத்ததி அப்படின்னாக்க சோமசம்பு அப்படிங்கிற ஒரு மகான் ஒரு பத்ததியை எழுதியிருக்கார். பத்ததினா என்ன அப்படின்னா ஒரு முறை, இதுக்கடுத்து இதுக்கடுத்து இதுன்னு வழிநடைப்படுத்தி வியாசர் எப்படி வேதத்தை சரி செய்தாரோ அது மாதிரி பல ரிஷிகள் இந்த சைவ ஆகமங்களை பத்ததியின் வாயிலாக நமக்கெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த பத்ததியினுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த கிரந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலம்பரை நம்ம எப்படி ஏந்திருக்கணும், ஏந்திருந்த உடனே நாம என்னென்னலாம் பண்ணணும், அப்படி பண்ணி முடித்து நம்மளுடைய பிறப்பு முடிகின்றது என்றால் அந்த பிறப்பு முடிவினிலே நமக்கு எந்த விதமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் நடத்தி கொள்ள வேண்டும். இப்படி நடத்தி கொண்டால் அந்த சம்ஸ்காரத்தினுடைய ஒரு அனுகிரகமாக நமக்கெல்லாம் எவ்வாறு அனுகிரகம் கிட்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கோனார் கைடு மாதிரி ஒரு வழிநடைப்படுத்தி உள்ளதுதான் நம்மளுடைய பத்ததி கிரந்தங்கள். இப்படி மூலாகமங்கள் உபாகமங்கள் பத்ததி கிரந்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் கத்துக்கிறது, எப்படி இந்த காலத்துல நாம் கலியுகத்துல இப்படி அதர்மங்கள் தலை துவங்கி தர்மங்கள் சின்னதாக இருக்கும் போது இதெல்லாம் நம்ம எப்படி கத்துக்கிறது, இதை பத்தின விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். அதுக்கு சுவாமி தான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா தேவாரங்கள், திருமுறைகள், இதன் வாயிலாக திருமந்திரங்கள், இதன் வாயிலாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. தேவாரம், திருமந்திரம், திருமுறை இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க வேதாகமத்திலே உள்ள விஷயத்தினை எவ்வாறு அவர்கள் அனுபவித்தார்கள், அவர் எவ்வாறு அவர்களுடைய வாழ்வினை நடத்தி கொண்டார்கள் என்பதனை எல்லாம் அந்த தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இதெல்லாம் இருக்கும். பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பலவிதமான 63 நாயன்மார்களுடைய பெருமைகளும் அதில் இருக்கும். 4 பெருமக்களின் பெருமைகள் எல்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கா அப்படின்னா, நாம் எந்த காரியத்தை எடுத்துக்கிறோமோ, ஒரு உழறவன் ஒரு உழுதல் தொழிலை செய்யறான்னா அந்த உழுதல் தொழிலை அவன் எவ்வாறு ரசிச்சு அதை சுவாமிக்கு எப்படி அர்ப்பணம் பண்ணி அவன் செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறதுக்கு, மீன் பிடிக்கிறது ஒருவருடைய தொழிலாக இருந்தால் அந்த மீன் பிடித்தால் முக்தி கிடைக்காதான்னா அதுக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது மாதிரி பலவிதமான 63 நாயன்மார்களுடைய கதைகள் எல்லாம் பெரிய புராணத்திலே இதுக்கு ஒரு உதாரணமாக, அதுக்கு ஒரு வழியாக நமக்கெல்லாம் பரமேஸ்வரனானவர் இவர்கள் வாயிலாக நமக்கு அருளி உள்ளார்கள். அப்படி அந்த மூலாகமான 28 அதனுடைய பெயர் என்னென்ன அப்படின்னா, காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் ததா தீப்தம் சூக்ஷ்மம் சஹஸ்ரம் ச அம்சுமான் சுப்ரபேதகம் விஜயம் சைவ நிஸ்வாசம் ஸ்வாயம்புவ மதானலம் வீரம் ச ரௌரவம் செய்வ மகுடம் விமலம் ததா சந்திரஜானம் ச பிம்பம் ச புரோத்கீதம் லலிதம் ததா சித்தம் சந்தான சார்போக்தம் பாரமேஸ்வரமேவ ச கிரணம் வாதுலம் செய்வ அஷ்டாவிம்சதி சங்கியகாக. நமக்கெல்லாம் ஒரு விஷயம்
நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 28 ஆகமங்களுடைய பெயர் இருக்கு. அந்த 28 ஆகமங்கள் நமக்கு தான் கிடைக்கிறது. புராணங்களுக்கும் இதுக்கும் உண்டான ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, வேதம் மாதிரியானது ஆகமங்கள். வேதம் எப்படி அபௌருஷேயமோ, யாராலும் இயற்றப்படாததோ, அதே போல ஆகமங்கள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டது. நம்மால் ஒரு மகரிஷிகளாலோ ஒரு முனிவராலோ எழுதப்பட்டதோ இயற்றப்பட்டதோ அந்த வேதமோ ஆகமமோ கிடையாது. அப்படி இருக்கும்போது அதன் வழியிலே நாம் எல்லாம் செல்லும்போது சாஸ்திரத்தினை அனுஷ்டரித்தால், சைவ தர்மத்தினை அனுஷ்டரித்தால் நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது கிடையாது. அதை அனுபவிக்கிறவாளை போய் பாருங்க, அவ இருக்கிற சந்தோஷம் நமக்கெல்லாம் கண்டிப்பா இருக்காது. ஒத்தவா காலம்புரை ஏந்து சந்தியாவந்தனம் அழகா கும்பகோணம் சோழத்தோ அந்த பக்கம்லாம் போய் பாருங்க. காலம்புரை 4:30 மணிக்கு ஏந்து அவ குளிப்பா, குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவா. சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆகாரத்தை எடுத்துன்னு அவளுடைய நித்திய கர்மாக்கள் ஏதாவது வருமானத்துக்கு வழி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பா. மத்தியானத்துல உட்காந்து ஏதாவது புராணங்கள் படிப்பா. இப்படி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அறிவு வளரல அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. அவளுடைய அறிவு இந்த போகத்திற்கு அப்பாற்பட்டது. நாம் எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பூ உலகிலே உண்டான போகங்களுக்கு அதனுடைய அனுபவத்திற்கு ஏற்றால் போல் உண்டான வஸ்துக்களுக்கு நாம் எல்லாம் சுற்றி திரிகிறோம். அப்படி சுற்றி திரிவதனால் நமக்கு அதெல்லாம் கிடைக்கின்றது. அவர்களை பார்த்தால் ஒரு வேஷ்டி கட்டின்னு இருக்கா, ஏதோ ஒரு சின்ன வண்டி வச்சுட்டு இருக்கா, போயின்னு இருக்கா. அவள்கிட்ட வளர்ச்சி இல்லை அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையா பார்த்தா ஒரு கட்டத்திற்கு பிறகு நாம் எல்லாம் திரும்பி பார்த்தோம்னா நம்ம இந்த பொருள்களை சேர்ப்பதற்கு அலைந்த அலைச்சல்ல டயர்டாயிருக்கும். ஆனா அவளுடைய ஒரு சந்தோஷ நிலை, அவளுடைய அந்த கடைசியில எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ நித்தியம் செய்து 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 அவ அதுல அனுபவிச்சு அதுல ஊறி போய் காலம்புரை ஏந்தா எப்படி ஆகாரம் நமக்கு ரொம்ப முக்கியமோ அந்த அனுஷ்டானம் அவளுக்கு அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும். காலம்புரை ஏந்திருக்கிறதுக்கே முடியாம இருக்கும். அவ ஏந்து உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்பா. ஆகாரம் சாப்பிட்டோமா இல்லையான்னு அவளுக்கு தெரியாது. ஆனா ஏந்து உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பா, வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு இருப்பா, புராணங்கள் படிச்சுட்டு இருப்பா, தேவாரம் திருமுறைகள் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பா. இப்படி பண்றதுனால அவ கஷ்டப்பட்டு இருக்காளான்னா கண்டிப்பா இல்லை. நாமெல்லாம் முக்தி கிடைக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மா எடுத்து அந்த ஜென்மால பலவிதமான இன்ப துன்பங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த இன்ப துன்பங்களுக்கெல்லாம் பிறகு நாம் எதை அடைவோமோ அதை இந்த ஜென்மாலே அவ அடைஞ்சிடலாம். அப்படி அடையிறதுனால அவ இந்த ஜென்மால என்ன பண்றான்னா, எல்லா ஜென்மாவனுடைய பாபங்களையும் போக்கி கொண்டு தன்னுடைய கர்மாவை கழித்து கொண்டு தனது தர்மத்திற்கு ஏற்றவாறு குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வருமானத்தினை ஈட்டி கொண்டு அவ வாழ்ந்துட்டு இருப்பா. நம்ம அவளை முட்டாள்னு நினைக்கிறோம், அப்படி நினைக்க கூடாது. நம்மளை காட்டிலும் அவ அறிவில ரொம்ப வசந்தவா. அடுத்ததாக பத்ததி கிரந்தங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். சிவாகமம் அப்படின்னா என்ன, சைவம் அப்படின்னா சிவனை முக்கியமாக உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆகமம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம். ஆகமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆகதம் சிவ பக்தேபியா கதஞ்ச கிரிஜானனே மதஞ்ச சிவ பக்தானாம் ஆகமத்தியதி கத்தியதே. ஆகதம், ஆகதம்னா வந்தது, தோன்றியது. ஆகதம் சிவ பக்தேபியா யார்கிட்டேருந்து வந்ததுன்னா பரமேஸ்வரனோட்டேந்து வந்தது. ஆகதம் சிவ பக்தேபியா கதஞ்ச கிரிஜானனே. பரமேஸ்வரன் என்ன பண்றார், கிரிஜானனேனா யாருன்னா அம்பாள். அம்பாளுக்கு கிரிஜாவுக்கு அனுகிரகம் பண்றார். கதஞ்ச கிரிஜானனே, அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்ற அந்த பார்வதிக்கு அந்த ஆகமம் எல்லாம் அருளப்படுகின்றது. அந்த அருளப்பட்ட ஆகமங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூலோகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அனந்தர், ஸ்ரீகண்டர் அப்படிங்கிற பலவிதமான தேவர்களுக்கெல்லாம் பார்வதியின் வாயிலாக உபதேசிக்கப்படுகிறது.
அப்படி உபதேசிக்கப்பட்டு அந்த உபதேசம் பெற்ற முனிவர்கள் எல்லாம் மனித முனிவர்களாகிய சில ஸ்ரீகண்டர் போன்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து அப்புறம் அந்த ஸ்ரீகண்டர் முதலான சைவர்கள்லேருந்து நமக்கெல்லாம் உபதேசம் ஆயிருக்கு. அதனால ஆகத்தம் சிவபக்தேபியா கதஞ்ச கிரிஜாமனே மதம்ச, மதம்னா என்ன சொன்ன, கூட்டம். மதம்ச சிவபக்தானம், சிவபக்தியை தன்னகத்தே உள்ள ஒரு கூட்டத்திற்கு சென்றதனால் கதம்ச கிரிஜாமனே மதம்ச சிவபக்தானம் ஆகமம் இத்தியபிதீயதே. ஆகமம் அப்படின்னு அர்த்தம். ஆகதம், ஆகதம், ஆகதம் சிவபக்தேபியா, சிவ ஆகதம் சிவபக்தேபியா கதம் ச க, கதம் ச க, மதம் ச சிவபக்தானம் ஆகம, ஆகமம் இத்தியபிதீயதே. அப்படி தோன்றியதனால அதற்கு ஆகமம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சைவ ஆகமங்கள் மற்ற பல ஆகமங்கள்லாம் இருக்கின்றது. எல்லா விதமான சாஸ்திரத்திலும் அவாவாளுக்கு ஒரு விதமான ஆகமங்கள், பஞ்சராத்திரம் எல்லாத்துலேயும் ஆகமம் இருக்கின்றது. அந்த ஆகமம் அப்படிங்கிறது நம்மளுடைய கோவில் கட்டுமானத்திற்கானது அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாது. அந்த ஆகமம் அப்படிங்கிறது பலவிதமான வாழ்க்கை முறைகளை எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகமத்திலே கோவில் கட்டுமானம் கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்திலே நாம் முன்பு கூறியது போல நம்மளுடைய டெய்லி ரொட்டேஷன்ஸ், நித்திய கர்மாக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது. நித்திய கர்மாக்களை மட்டும் சொன்னா போதுமானா இல்லை, அது மிருகங்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பழகணுங்கிறத அழகா எடுத்து உரைக்கின்றது. மிருகத்துக்கிட்டலாம் பழகிறோம், ஆகமத்தை ஃபாலோ பண்றோம் போதுமா அப்படின்னா, நகரம் இப்ப நீங்க ஒரு கிளப் வச்சுருக்க இல்லையா, இது ஒரு விதமான ஒரு அமைப்புல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நகரம் எப்படி அமைக்கணும், அந்த நகரத்துல என்னென்னலாம் இருக்கணும், அந்த நகரத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணும். இப்போ ஒரு வீடு அப்படின்னா பூஜை ரூம் இந்த ரூம், இந்த இடத்துல ஈசானத்துல இருக்கணும், ஆக்னேயத்துல கிச்சன் இருக்கணும், நிறுத்தியில பெட்ரூம் இருக்கணும். நம்ம இப்போ வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சைவாகமத்துல நகரம் எப்படி இருக்கணும், அந்த நகரத்துல எங்க கோவில் இருக்கணும், எங்க எந்தெந்த கோவில் இருக்கணும், எங்கெங்க யார் யாருக்கு வீடு இருக்கணும், அங்க வீடு இருக்கு கோவில் இருக்கு போதுமானா, கலைகள் நிறுத்த மண்டபம், சங்கீத மண்டபம், ஆகம மண்டபம், வேத மண்டபம்னு பலவிதமான மண்டபங்கள். அந்த மண்டபத்துல எல்லாம் அதை வளர்த்துட்டு இருப்பான். சிவாகமத்தை ஒரு மண்டபத்துல வளர்த்துட்டு இருப்பான். முன்னாடி ராஜாக்கள் காலத்துல அப்படிதான் இருந்தது. ஏன்னா அவ இதெல்லாம் அனுஷ்டிச்சு கட்டி அந்த கிராமத்தை நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இப்படி பலவிதமான வரைமுறைகளை நமக்கெல்லாம் எடுத்து உரைக்கின்றது சைவாகமம். கோயில் கட்டுமானத்திற்கானது மட்டும் சைவாகமம் இல்லை. நித்திய விதி சொன்னா இல்லையா, நித்திய விதியில எப்படி இருக்கு அப்படின்னா, காலம்பர வெடிகாலத்தால சூரியோதயத்திற்கு 1.5 நாழிகை முன்னாடி நம்மலாம் எழுந்திருக்கணும். 1.5 நாழிகை முன்னாடி ஏந்த உடனே, இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா, பெட்ல இருந்து உடனே ஏந்திருக்க கூடாது. சைவாகமத்துல அப்பயே சுவாமி சொல்லி இருக்கிறாரு, ஏந்து உட்காந்துக்கோ, கண்ணை மூடிக்கோ, சுவாமிய தியானம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கா சயின்டிஸ்ட்னா, ஏந்து படுக்கையில இருந்து நேரடியா வெளில வரக்கூடாது, ஏந்தாலும் ஒரு நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அத சைவாகமத்துல காலம்புற ஏந்திருக்கணும், ஏந்து உட்கார்ந்த உடனே எப்படி சிவனுடைய தியானத்தை பண்ணணும், அந்தந்த ஆகமத்துல இப்ப சாக்தத்துல பார்வதியை எப்படி தியானம் பண்ணணும்னு இருக்கும், வைஷ்ணவத்துல எப்படி மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணணும்னு இருக்கும், சைவத்துல எப்படி இருக்குன்னா பரமேஸ்வரனுடைய எந்த நிலைய நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது மல உற்சர்ஜனம், பாத்ரூம் போறது ஒரு விஷயமா, அதை போய் எதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதுல பலவிதமான விஷயங்களை அவர் சொல்றார். தலையில முண்டாசு கட்டிக்க சொல்றார். கிராமத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போக சொல்றார். எதுக்கு அப்படின்னா, அந்த இடங்கள்ல புல் இருக்கக்கூடாது, அருகும்பல் இருக்கக்கூடாது, தர்ப இருக்கக்கூடாது, மனிதர்களுடைய நடமாற்றம் அதிகமாக இருக்கக்கூடாது,
இப்போ இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அந்த காலத்துல அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சுவாமி வந்து ஆகமத்திலே நமக்கெல்லாம் அருளப்பட்டிருக்கு. அப்படியாக சென்று எந்த திசையை நோக்கி புபுக்ஷு முமுட்சுன்னு 2 விதம். மோட்சத்தை மட்டுமே காரணமா வழி நடத்தி போயின்னு இருக்கிறவா முமுட்சு. மோட்சம் மட்டும்தான் காரணமா அப்புறம் அந்த பூலோகத்துல பிறந்தா அந்த சௌகரியத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் யாருன்னா முமுட்சு, புபுக்ஷு, போகத்தையும் மோகத்தையும் 2த்தையும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். இப்படிப்பட்டவா எந்த திசையில போகத்தையும் மோகத்தையும் அனுஷ்டிக்கக்கூடியவா எந்த திசையில உட்காந்து மன உற்சர்ஜனம் பண்ணணும், அதாவது பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல மோட்சத்தை அனுஷ்டிக்கக்கூடிய சன்னியாசிகள் இவாளெல்லாம் எந்த பக்கம் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கா. மீதி விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பான போல. அடுத்ததாக தந்த தாவனம். தந்த தாவனம் அப்படின்னா பல் தேய்க்கிறது. இந்த பல் தேய்க்கிறதுல என்ன விஷயம் இருக்குன்னா, நாமெல்லாம் ஆளும் வேறும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆலமரத்தையோ வேப்ப மரத்தையோ சைவாகமத்துல எடுத்துக்கிறது. வேலம்னாக்க வேல மரம்னே ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தை எடுத்துக்கலாம். அந்த குச்சியினுடைய அளவு எப்படி இருக்கணும், அது எந்த ஈர பசையில இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த அளவும் புபுக்ஷுகளுக்கு ஒரு விதமாகவும் 8 அங்குலம் இது வந்து ஒரு அங்குலம், இது மாதிரி 8 விதமான அணுக்களை உள்ளது 8 அங்குலம். 8 அங்குலம் முமுட்சுகளுக்கும், முமுட்சுகளுக்கு 12 அங்குலம் இருக்கணும் அப்படின்னும் அதுல அழகாக எடுத்துரைத்திருக்கிறது. அடுத்ததாக ஸ்நானம். தந்ததாவனம், ஸ்நானம். ஸ்நானம் பலவிதமான ஸ்நானங்களை சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த டவல் பாத் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே உடம்பு முடியல அப்படின்னா பஸ்ம ஸ்நானம் பண்ணிக்கோ. பஸ்ம ஸ்நானம்னா என்ன, விபூதிய மந்திரத்தை அபிமந்திரணம் பண்ணி இட்டுண்டா அது வந்து பஸ்ம ஸ்நானம். பரிசுலாகும். விதி ஸ்நானம் அப்படின்னா நாம் அந்த தந்ததாவனம்லாம் முடித்துக்கிட்டு அங்க அருகையில ஒரு ஆற்றுக்கோ குளத்திற்கோ செல்லணும். அங்க போயிட்டு நேரா குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணணும்னா கிடையாது. முதல்ல கொஞ்சோண்டு மண் எடுக்கணும். அந்த மண்ணை எடுத்து 3ஆ பிரிச்சுக்கணும். 3ஆ பிரிச்சு அதுல ஒரு பாகத்தை சுவாமிக்காக நினைச்சுட்டு ஜலத்துல போட்டுடணும். மீதி 2 பாகத்தை கையில வச்சுக்கணும். இதுல பக்கத்துல எதுலையா வச்சுட்டு ஸ்நானம் பண்றதுக்கு உள்ள இறங்கணும். அதை இறங்குறதுக்கு முன்னாடி அந்த நதிக்கோ அந்த குளத்திற்கோ ஒரு தியானத்தை சொல்லி அதனை முதல்ல வணங்கணும். அதன் பிறகு ஸ்நானம் பண்ண இறங்கணும். ஸ்நானம் பண்ண இறங்கின உடனே ஸ்நானம் பண்ணோம்னா கிடையாது. எல்லாருக்குமே தீட்சை உண்டு. தீட்சை பெற்றவர்கள் அனைவருமே அந்த சம்ஹிதா மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த மந்திரத்தினை அபிமந்திரணம் செய்து பின்பு ஸ்நானங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்யறதுக்கு உள்ள போயிட்டோம், ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டோம். எந்த திசையை நோக்கி ஸ்நானம் பண்ணோமோ அந்த திசையை நோக்கி திரும்பி ஸ்நானம் பண்றோம். ஸ்நானம் பண்ணிட்டு சோப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக சுவாமி என்ன சொல்லியிருக்கார், அந்த 2 விதமான மண் வச்சிருந்தோம். 3ஆ எடுத்தோம். அதுல 2 பார்ட் மண் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு பார்ட்டை எடுத்து நாபிக்கு மேலேருந்து தொப்புள்ல இருந்து சிரசு வரைக்கும் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு பார்ட் மண்ணை நாபி கீழே நம்ம வந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சிக்கணும். அந்த தேய்ச்சிக்கிறதுக்கு ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. சொல்லி அதை அபிமந்திரணம் பண்ணி அதை தேய்ச்சிக்கணும். நல்லா பாருங்க, சோப் யூஸ் பண்றோம். சோப் எல்லா விதமான சோப்பையும் ஒரே சோப்பை ஒரே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் யூஸ் பண்றோம். பரமேஸ்வரன் அப்படி சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, நாபிக்கு மேல உள்ள பகுதிகளில் பாக்டீரியாக்கள் எல்லாம் கம்மியா இருக்கும். நாபிக்கு கீழே, தொப்புளுக்கு கீழே, நாபினா தொப்புள் கீழே பாதம் வரைக்கும் உண்டான இடத்துலதான் பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கும். சுவாமி இதுவும் அதுவும் சேர்ந்துடக்கூடாதுன்னு இதுக்கு தனியா வச்சுக்கோ அதுக்கு தனியா வச்சுக்கோன்னு அழகாக பிரிச்சு நமக்கெல்லாம் கொடுத்துருக்க. அப்படி அதனை தேர்த்து கொண்டு
சிரஸ் டெய்லியுமே ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி, தலைக்கு குளிக்கிறது டெய்லியுமே குளிக்கணும். நம்மலாம் வாரத்துல 2 நாள் தான் குளிச்சுட்டு இருக்கோம். கேரளா பக்கம்லாம் போய் பாருங்க, அவ டெய்லியும் தலைக்கு குளிப்பா. நமக்கு தலை குளிச்சா தலைவலி வரும், அவ தலைக்கு குளிக்கலன்னா இப்பயும் அவளுக்கு தலைவலி வந்துடும். அப்படி சுவாமி வந்து உடம்புனுடைய உஷ்ணங்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக டெய்லி தலைக்கே குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வயசாகிடுது, நமக்கு உடம்பு இருக்கு, ஜுரம் இருக்கு, அப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா அடுத்தடுத்து சொல்றாரு. இது வந்து நம்மளுடைய இயன்ற காலத்துல நம்ம பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தது பஸ்ம ஸ்நானம். இப்படி நதியில போய் ஸ்நானம் பண்றதுக்கு முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க பஸ்ம ஸ்நானம் பண்ணிக்கோ அப்படின்னு. பஸ்ம ஸ்நானம்னா என்ன அப்படின்னா, விபூதியை எடுத்து அதே மாதிரி அபிமந்திரணம் பண்ணிட்டு அதை உத்தூளனமா முதல்ல கொஞ்சம் பூசிக்கணும். அப்புறம் அதை குழைச்சி இட்டுக்கிறதுக்கு நிறைய விதமான விதிகள் இருக்கு. 5 அங்கத்துல பூசிக்கிறது, 16 அங்கத்துல பூசிக்கிறது, 22 அங்கத்துல பூசிக்கிறது, 32 அங்கத்துல பூசிக்கிறதுன்னு பலவிதமான அங்கங்கள்ல அந்த விபூதியை பூசிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான மந்திரமும் இருக்கு, அதுக்கு உண்டான விதியும் இருக்கு. அதை உத்தேசிச்சு நாம் வந்து எப்படி ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேத்தா போல அந்த பஸ்மத்தை அபிமந்திரணம் செய்து இட்டுக்கொள்ள வேண்டும். இது பஸ்ம ஸ்நானம். அடுத்தது மாகேந்திர ஸ்நானம். மாகேந்திர ஸ்நானம், காப்பில ஸ்நானம்னா இது வந்து நைமித்திகம். இது வந்து டெய்லி நம்ம நினைச்சா போய் குளிக்கிறது கிடையாது. வெயில் அடிக்கிறது இல்லையா, வெயிலும் அடிச்சுட்டு மழையும் பெய்யும் போது ஒரு விதமான ஸ்நானத்தை சுவாமி சொல்றார். அந்த ஸ்நானத்தை பண்றதுனால பல புண்ணியங்கள் கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த ஸ்நானம் பண்றதுக்கு இந்த திசையை நோக்கி போகணும், இந்த மாதிரியான மந்திரங்கள் எல்லாம் உச்சாரணம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருக்கு. அது மாகேந்திர ஸ்நானம், காப்பில ஸ்நானம். அடுத்ததாக நீ வந்து குளத்துக்கு போய் குடி, ஆத்துக்கு போய் குடின்னு சொன்னார். அது நித்திய ஸ்நானம் சொன்னார், விதி ஸ்நானம்னு சொன்னார். அடுத்து பஸ்ம ஸ்நானம் சொன்னார். அப்புறம் மாகேந்திர ஸ்நானம், காப்பில ஸ்நானம்னா என்னன்னு சொன்னார். இதெல்லாம் எங்கேயும் போக முடியலன்னாக்க பக்கத்துல இருக்கிற மண்ணை எடுத்து அபிமந்திரணம் பண்ணி மேல உத்தூளனமா பூசிக்கணும், மாருத ஸ்நானம்னு சொன்னார். இப்படி 4 விதமான ஸ்நானமும் மொத்தவனால பண்ண முடியல. பல விதமான ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, அவனால எழுந்துக்க முடியல, படுத்துட்டே இருக்கான். ஆனா அவன் வந்து சுவாமியை நினைக்கணும்னு நினைக்கிறான். சுவாமியை நினைக்கணும் அப்படின்னாக்க அவன் சுத்தம் பண்ணிக்கணும். நான் வந்து சுத்தமா இல்லாம பெட்ல உட்காந்துட்டு எப்படி சுவாமியை நினைக்கிறதுன்னு நினைக்கிறான்னா சுவாமி அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. மானச ஸ்நானம். என்ன ஸ்நானம்? மானச ஸ்நானம். மானச ஸ்நானத்துல என்ன சொல்றாருன்னா, நீ கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கோ, சுவாமியினுடைய இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கோ, நீ ஸ்நானம் பண்ண மாதிரி பாவனை மனசால நினைச்சுக்கோ. இப்படி நினைச்சுட்ட அப்படின்னாக்க நீ ஸ்நானம் பண்ணா என்ன உனக்கு தெளிவு வருதோ அது வந்துடும். இது டெய்லி அப்ளை பண்ண, என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லி சுவாமி சொல்லியிருக்கார். இப்படியாக ஸ்நானத்துல இன்னும் பல விதமான ஸ்நானங்கள் தான் இருக்கு. இப்படி ஸ்நான விதத்தை சொல்றாரு. இப்ப ஸ்நானம் பண்றோம், நம்மளுடைய தேகத்தினுடைய உடம்புனுடைய வெளிப்பகுதி எல்லாம் சுத்தமாயிடுது. இப்ப வெளிப்பகுதி சுத்தமாயிடுது, உள்பகுதி எப்படி சுத்தமாகும்? பல்லு சுத்தம் பண்ணிட்டோம், உடம்புலாம் சுத்தம் பண்ணிட்டோம். இதுக்கு உள்ள நாக்குக்கு உள்ள உண்டான பகுதியை எப்படி சுத்தம் பண்றதுன்னா, ஸ்நானம் பண்ணோடனே ஆச்சமனம் பண்ண சொல்றார் சுவாமி. ஆச்சமனத்துக்கு அந்த தீர்த்தத்துல அந்த பரமேஸ்வரன் ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த மந்திரத்தை அபிமந்திரம் பண்ணிக்கணும். ஆத்ம தத்துவ, வித்யா தத்துவம், சிவ தத்துவம்னு 3 தத்துவத்தை, 3 தத்துவங்கள் மிக உயர்ந்தது. அந்த 3 தத்துவத்தையும் சொல்லி ஆச்சமனம் பண்ணிக்க சொல்றாரு. ஆச்சமனம் உள்ள பண்ணிட்டு அந்த அங்கன்யாசம் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ள பகுதிகள் எல்லாம் சுத்தமாயிடுது. இப்படி சுத்தமான பிறகு ஆத்மாவும் சுத்தமாயிடுது. இப்படி சுத்தமான பிறகு என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா பூஜை பண்ண சொல்றாரு. எல்லாரும் பூஜை பண்ணலாமா? சுவாமி பூஜை பண்ண சொல்றாருன்னா பூஜை வந்து 2 விதமா இருக்கு. ஆத்மார்த்தம், பரார்த்தம் அப்படின்னு 2 விதமான பூஜைகள் இருக்கு. ஆத்மார்த்த பூஜைங்கிறது நமக்கு மதம்லாம் கிடையாது. நாம வந்து சிவாச்சாரியானா பிறந்தாலும் சரி, வைஷ்யனாக பிறந்தாலும் சரி, பிராமணனாக பிறந்தாலும் சரி, க்ஷத்ரியனாக பிறந்தாலும் சரி, எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி,
குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானவாளா இருந்தாலும் சரி, சந்தியாவந்தனம் இந்த பூஜைகள்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆத்மார்த்த பூஜை எல்லாருக்கும் உண்டு. நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, காலம்புற ஏந்து குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பூஜை முடிஞ்சதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆத்மார்த்த பூஜை எல்லாருக்கும் உண்டு. நம்ம வைஷ்ணவாலா இருந்தாக்க மகாவிஷ்ணு பூஜனை பண்ணணும். பிராமணாலா இருந்தாக்க பஞ்சாயத்து பூஜைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். சைவர்களாக இருந்தாக்க ஆத்மார்த்த பூஜையில சிவலிங்க பூஜையே பண்ணணும். அந்த சிவலிங்கத்துல பல விதத்தை சொல்றார் சுவாமி. நீ பொன் தங்கத்தினால ஆன சிவலிங்கத்தை வச்சுக்கலாம், வெள்ளியினால ஆன சிவலிங்கத்தை வச்சுக்கலாம், ஸ்படிகம் முதலான ரத்னங்கள், இந்த ரத்னங்களான ஆன லிங்கத்தை வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் லிங்கத்தை வச்சுக்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இது மாதிரியான உலோகங்கள்லாம் இருந்தாதான் நான் சிவ பூஜை பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அடுத்தது க்ஷணிகலிங்கம்னு ஒன்று சொல்றாரு சுவாமி. க்ஷணிகலிங்கம்னா ஒரு 16 விதமான திரவியம். 16 விதமான திரவியத்துல நாமெல்லாம் பரமேஸ்வரன் பூஜை பண்ணலாம். அதுல சந்தனம் வரும், மண் வரும், புஷ்பம் வரும், அன்னம் வரும், அரிசி வரும். சாதம் வடிச்சு சாதத்தை பூஜை பண்றது தனி, வெறும் அரிசியே பூஜை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பூவை வச்சு அதுல சுவாமியா நினைச்சு பூஜை பண்ணிக்கலாம். இது மாதிரி 16 விதமான திரவியங்கள், வெல்லம், ருத்ராட்சம், புஸ்தகம் அப்படின்னு நிறைய விதமான 16 விதமான லிங்கத்தை சுவாமியை பூஜை பண்றதுக்கு சொல்லியிருக்காரு. அந்த பூஜை எல்லாருக்கும் உண்டு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு காலேஜ் சேரணும் அப்படின்னா என்ன வச்சுட்டு இருக்கோம், 12th முடிச்சிருக்கணும்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு பிரின்சிபல். அந்த மாதிரி சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, நித்திய பூஜை எல்லாருக்கும் உண்டு. ஆனா நீ அந்த நித்திய பூஜையை பண்ணணும்னா தீட்சை வாங்கிக்கணும். அந்த தீட்சை வாங்கிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, தீட்சையில நம்ம ஒரு ஜென்மாவே முடிந்துருது. அந்த அக்னியில என்ன பண்ணுவா அப்படின்னா, குருங்கிறவர் நம்மளுடைய ஆத்மாவை எடுத்து அந்த அக்னியில கொண்டு போய் ஹோமம் பண்ணி, அந்த அக்னியில உள்ள பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரிக்கும் குழந்தையா நம்மளை உறக்க வச்சு, திருப்பி அந்த ஆத்மாவுக்கு உண்டான சம்ஸ்காரங்கள், அவன் என்னென்னலாம் ஆசைப்படுவான், நம்ம என்னென்ன விதமான ஆசைகள்லாம் படுவோமோ அத்தனை விதமான ஆசைகளும் அந்த ஆத்மா அடையணுங்கிறதுக்கு உண்டான ஹோமங்கள்லாம் பண்ணி, திருப்பி அந்த ஆத்மாவை எடுத்துன்னு இந்த உடம்புல வைப்பா. அதனாலதான் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தீட்சைலாம் வாங்கிக்கும் போது மயக்கம் போட்டு வந்துருவா, பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே தகச்சு நிற்பா. இதெல்லாம் என்னன்னா அவ அதுல அந்த அளவுக்கு லயிச்சு உள்ள போறான்னு அர்த்தம். அப்படி தீட்சை வாங்கிக்கணும். அப்படி தீட்சை வாங்கிக்கும் போது அடுத்த ஜென்மா கிடைக்கிறது. அதனாலதான் திஜான்னு பேரு எல்லாருக்கும். இதே மாதிரி வைதிகத்துல பூனல் போட்டுன்னு இருப்பா. அந்த பூனல் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவன் திஜன் ஆயிடும். அதே மாதிரியே அந்த ஆத்மாவுக்கு திருப்பி எல்லாம் பரப்பெல்லாம் கொடுத்து பண்றாரு. இங்க அப்பா கொடுக்க முடியாது, அப்பாவும் கொடுக்கலாம், அப்பா தான் கொடுக்கணும்னு கிடையாது. சைவத்துல என்ன பண்றாரு அப்படின்னா குருநாதர். அந்த குருநாதர் எப்படிலாம் இருக்கணும்னு பல விதமான லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு. நல்லா படித்தவரா இருக்கணும், எதுக்கும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நான் தீட்சை பண்ணி வைக்கிறேன் சொத்தை எனக்கு எழுதி கொடுன்னு கேட்டக்கூடாது. அந்த மாதிரி பலவிதமான லட்சணங்கள்லாம் அந்த குருநாதருக்கு சுவாமி சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு குருவை முதல்ல தேடி பிடிச்சிக்கணும். பிடிச்சி நம்ம தீட்சை பண்ணிக்கணும். தீட்சை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தீட்சையினுடைய கடைசியில அந்த குருநாதர் என்ன பண்ணுவார்னா ஒரு சத்தியம் பிரமாணம் வாங்கிப்பார். அந்த சத்திய பிரமாணத்துல இதுக்கு மேல நான் சைவாகமங்களை நிந்திக்க மாட்டேன், சைவாகமங்களை நிந்திப்பவர்களோடு பேச மாட்டேன்னு தான் சத்தியம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நித்திய பூஜை பண்ணணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிப்பார். இதுக்கப்புறம் சிவஸ்மரணையிலேருந்து எக்காரணம் கொண்டும் நாம் எல்லாம் வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அந்த சத்திய பிரமாணத்துல ஸ்லோகத்திலேயே வரும். அதை சொல்லி சத்தியம் பண்ணிக்கிறான். அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்து தீட்சையெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஆத்மார்த்த பூஜை பண்ணணும். நம்ம நித்திய கர்மா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, காலம்பரை ஏந்தாச்சு, சுவாமி தியானம் பண்ணியாச்சு, பாத்ரூம் போயாச்சு, பல் தேய்ச்சாச்சு, குளிச்சாச்சு, ஆச்சமனம் பண்ணியாச்சு. பூஜை விஷயத்துல
ஆத்மார்த்த பூஜை எப்படி பண்ணணுங்கிறது தீட்சை வாங்கின்றப்ப குரு சொல்லி கொடுப்பார். அப்படி வாங்கிட்டு அந்த பூஜையை பண்ணணும். இப்படி பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா போதுமானா பூஜையோட நிறுத்த சொல்றாரு. சுவாமி என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, பட்டணம் நீ எத்தனை வயசு உள்ளவனாக இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும் வயசானவளா இருந்தாலும் சுவாமி டெய்லி படிக்க சொல்றாரு. காலமுறை ஏந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வேதத்தை உட்கார்ந்து கொஞ்சம் படிக்கணும். சைவாகமத்துல உள்ள விஷயங்கள்லாம், தத்துவ விஷயங்கள்லாம் பல புஸ்தகங்கள் இருக்கும், அதெல்லாம் படிக்கணும். புராணங்களை எடுத்து வச்சு படிக்கணும். இப்படியாக படனம் பண்ணணும். அப்படி படனங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆத்த விட்டு வெளில போறோம். வெளில போகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறாருன்னா, மிருக பூஜனம் பண்ண சொல்றாரு. மிருக பூஜனம்னா மாடு மட்டும் கிடையாது, பலவிதமான மிருகங்கள், மிருக வகைகளுக்கெல்லாம் நம்ம உணவளிக்கணும். நித்தியப்படி உணவளிச்சு நாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு மிருக பூஜனம். அதுல எந்தெந்த மாடுக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி யானை, குதிரை, இது மாதிரி நிறைய விதமான மிருகங்களுக்கு பூஜை பண்ணலாம். அந்த மிருகங்களுக்கெல்லாம் பூஜை பண்றதுனால எனக்கு என்ன பலன்னா, அதுக்கும் நிறைய பலன்கள் சுவாமி சொல்லியிருக்க. இப்படி மிருகங்கள் எல்லாம் போய் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா தரிசனம், ஆலயம் இல்லாத ஒரு குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி போய் நம்ம தரிசனம் பண்ணணும். யாரை தரிசனம் பண்ணணும்னா, அவாவாளுக்கு உட்பட்ட தெய்வங்களை போய் நாம் தரிசனம் பண்ணணும். போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க போய் அர்ச்சனை பண்ணணும், அதை மாதிரி பண்ணணும்னா சுவாமி எங்கேயுமே சொல்லலை. அதெல்லாம் நம்மளுடைய ஒரு காமியம், நம்மளுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நாம் என்ன பண்றோம், போய் அவருக்கு தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்றோம். நம்ம ஆசை நிறைவேறணும்னு சுவாமிக்கு போய் அபிஷேகம் பண்றோம். அப்படிலாம் சொல்லலை. சுவாமி உண்மையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கால பூஜைகளை சொல்லியிருக்காரு. காலமுறை உஷக்கால பூஜை, காலசந்தி பூஜை, உச்சிக்கால பூஜை, இந்தந்த பூஜையில இந்தந்த திரவியங்கள் பூஜை பண்ணணும், இந்தந்த திரவியங்கள் நிவேத்தியம் பண்ணணும், இந்தந்த ராகங்கள் வாசிக்கணும், இந்தந்த கீர்த்தனைகள் வாசிக்கணும் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, போய் அர்ச்சனை பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் நடக்க விடாம பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்துடும். அப்படி பண்ண சொல்லல சுவாமி. சுவாமி போய் சுவாமி தரிசனம் பண்ணணும். அங்க உண்டான சின்ன சின்ன வேலைகள்லாம் ஏதாவது, இப்போ ஒரு கோயில் இருக்கு, நம்ம போறோம், குப்பையா இருக்குன்னா கொஞ்சம் பெருக்கிறது, விளக்கு இல்லைன்னாக்க எண்ணெய் வாங்கி கொடுத்து விளக்கு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி சுவாமிகிட்ட திருப்தி அடைய செஞ்சுட்டு பார்த்துட்டு வந்துடணும். இப்படி பண்றது தரிசனம் ஆகணும்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன பண்ண சொல்ற, போஜனம். சாப்பாடு விஷயத்துக்கும் நமக்கும் இப்ப சம்பந்தமே இல்லை. சுவாமி சொல்லிருக்கிற விஷயத்துல பார்த்தா பலவிதமான நல்ல வஸ்துக்களை மட்டும்தான் சுவாமி சாப்பிட சொல்றாரு. மாம்சங்கள் இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு. முதல் நாள் உள்ளதை மறுநாள் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு. இப்ப நம்ம சாப்பிட்றோம், பலவிதமான வியாதிகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி உண்டானதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு பலவிதமான லட்சணங்கள், கிட்டத்தட்ட அதுவே ஒரு புஸ்தகமா எழுதுனா ஒரு 2000-3000 பக்கம் வரும். அந்த அளவுக்கு சாப்பாட்டினுடைய விதி எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுடைய சாப்பாடு எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்கார். அடுத்ததாக தீட்சை சொன்னேன் இல்லையா, தீட்சையில 4 விதமான தீட்சைகள்: சாமானிய தீட்சை, சமய தீட்சை, நிர்வாண தீட்சை, சாமானிய சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய விஷயங்கள்னு 4 விதமான தீட்சைகள். இந்த 4 விதமான தீட்சைகளும் படிப்படியாக நாமெல்லாம் அடையணும். அந்த தீட்சையில ஒவ்வொரு தீட்சையில ஒரு விதமான சம்ஸ்காரங்கள் நமக்குலாம் நமக்கு கிடைக்கும். அந்த சம்ஸ்காரத்தின் வாயிலாக நமக்குலாம் அதுல ஒரு ருச்சி ஏற்படும். இப்ப ஸ்கூலுக்கு போய் ஒரு குழந்தை பிளே ஸ்கூல்ல சேர்ந்தா அது எப்படி இருக்கும், அதே குழந்தை ஆத்துல இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா. ஸ்கூலுக்கு போனா அதனுடைய ஒரு சம்ஸ்காரம், அதாவது சம்ஸ்காரம்னா என்ன, ஒரு பழக்கம். ஸ்கூலுக்கு போனா அந்த குழந்தை இதை இப்படி பழக்கணும், இதை இப்படி பண்ணணும்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தீட்சையை பண்ணிக்க நமக்கு தான் ஒரு பழக்கம் வரும். அதுல பலவிதமான தீட்சைகள் இருக்கு. தீட்சை இந்த மதத்துக்கு உள்ளது, இவாளுக்கு மட்டும்தான் உள்ளது, புருஷாளுக்கு மட்டும்தான் உள்ளது, ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் உள்ளது, பெண்களுக்கு மட்டும்தான் உள்ளது அப்படின்னு கிடையாது. வியாதி உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி,
ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தீட்சைங்கிறது உண்டு. அந்த தீட்சை பண்ணிண்டா அதை ஃபாலோ பண்றதுக்கு ஏகப்பட்ட பద్ధதிகள் இருக்கு. அவளுடைய தன்மைக்கேற்ப அந்த பద్ధதிகள் தான் மாறுபடுமே தவிர, அந்த தீட்சைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. நாம்லாம் கண்டிப்பா பண்ணிண்டு அந்த தீட்சையினுடைய அனுகிரகமாக அந்த சைவாகமத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நாம் கத்துக்கணும். அடுத்தது நித்திய கர்மா பார்த்துட்டோம், நைமித்திகமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி அந்தியேஷ்டின்னு ஒரு விஷயம். அந்த அந்தியேஷ்டி எப்படி அப்படின்னா, ஒருவனுடைய ஆத்மா அவனுடைய உடலை விட்டு பிரிஞ்சிருது. அந்த பிரிஞ்ச ஆத்மா ஒரு ஸ்திதியில இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்திதியில தீட்சை பண்ணிட்டு அவன் இறக்கிறதுக்கு நடுவுல பண்ண பாப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா? பாப்பம் மட்டும் இல்லை, புண்ணியங்களும் இருக்கு. பாப்பம் புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய அடுத்த பிறவி வந்துடும். அந்த அடுத்த பிறவியும் வரக்கூடாதுன்னா அந்தியேஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப எல்லா லைஃப்ல நம்ம என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு, நகை வாங்குறதுக்கு எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ அடிச்சு இருந்துட்டு கடைசியில் அந்தியேஷ்டி பண்ணிட்டா போதுமானா அவர் சொல்லலை. எப்படிலாம் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. இப்படிலாம் இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலை ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண வச்சிடும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாம பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பண்ண பாவங்களாலேயோ புண்ணியத்தினாலேயோ நமக்கு அடுத்த பிறவி வேண்டாம், வரக்கூடாதுன்னு சுவாமி ஆசைப்படுறார். அதனால என்ன பண்றார் அப்படின்னா அந்தியேஷ்டின்னு ஒன்று அனுகிரகம் பண்றார். அந்த அந்தியேஷ்டியில தீட்சையில உள்ள எல்லா சம்ஸ்காரமும் திருப்பி பண்ணுவார். அந்த மாயாஜால முத்திரைன்னு ஒரு முத்திரை, அந்த முத்திரையை போட்டு திருப்பி அந்த ஆத்மாவை கொண்டு வந்து அதே இதுல திருப்பி சேர்த்து அங்க பல விதமான ஹோமங்கள்லாம் பண்ணி, இப்பெல்லாம் ஒரு சில பேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இப்ப யாரும் நம்ம பார்க்கறதே இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியல, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா, அதை அனுஷ்டிச்சு வாழ்ந்துட்டும் இருக்கா. இப்படி அந்த பிரேதத்தையே ஒரு சுவாகாரமாக, ஒரு சமர்ப்பணமாக கடைசியில அந்த சுவாமிகிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறா. இப்படியாக பலவிதமான சம்ஸ்காரங்களை எல்லாம் நமக்கு சைவாகமத்துல எடுத்துரைக்கின்றது. சைவாகமங்கள் 28 இருக்கு இல்லையா? அந்த 28க்கு ஒரு ஆகமத்திற்கும் பல கோடி ஸ்லோகங்கள். திருமூலர் என்ன சொல்ற, 28 லட்சம் கோடி ஸ்லோகங்கள் இருக்கு சைவாகமத்துக்குன்னு சொல்ற அவருடைய இதுல. 28 லட்சம் கோடினாக்க நம்மளால அதை படிக்க முடியுமானா முடியாது இல்லையா? அதுக்குதான் அந்த பద్ధதிகள்லாம் சொன்னா, அந்த பద్ధதிகள்ல எப்படிலாம் இதெல்லாம் அனுஷ்டிக்கணுங்கிறத ஃபுல்லா பద్ధதியில சொல்லிடுறார். சோமசோம் பద్ధதி, அகோர சிவாச்சாரியர் இயற்றிய கிரியாகமத்திற்கா இவ்வாறான பద్ధதிகள் எல்லாம் சொல்லியிருக்கா. இதெல்லாம் அடைகிறதுக்கு நமக்கு ஒரு வாசனை வரணும் இல்லையா? நம்மளுக்கு ஒரு தூண்டுதல் வேணும் இல்லையா? நம்மளுடைய தெரிந்த ஒரு விஷயத்துல அதெல்லாம் நம்ம கத்துக்கணும் இல்லையா? அதுக்குதான் அந்த தேவாரங்கள், திருமுறைகள், திருமந்திரங்கள்லாம் சுவாமி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. இப்படியாக பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். நாம் நமது வாழ்க்கையிலே பலவிதமான சுகங்களை அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்காகத்தான் நாம் எல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்திருக்கோம். அந்த பூலோகத்துல பிறந்ததுனால நம்ம அனுபவிக்கிறது தப்பு கிடையாது. அதே சமயத்துல சைவ ஆகமங்களையும் வேதங்களையும் அபாவாளுடைய ஒரு தர்மத்தையும் நாம் கடைபிடிக்கணும். இப்படி கடைபிடிப்பதனால நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவ நித்தியானந்தம் கிடைக்கும். நித்திய ஆனந்தம் நம்மளுடைய ஒரு பூர்த்தி. எது அப்படின்னா, நம்ம ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசையினுடைய எல்லை அந்த ஆசையினுடைய அனுபவம் வரைக்கும் தான். இப்போ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்னா அந்த கார் வாங்குற வரைக்கும் ஆசைப்படுவோம். கார் வாங்கி ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த ஆசை இருக்குமானா இருக்காது, அடுத்து வேற ஒரு ஆசை வந்துடும். இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள். இந்த ஆசைகளும் படணும்னு சுவாமியே சொல்ற. இப்படி ஆசைப்பட்டு பல இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதனால் ஒரு சில துன்பங்களையும் நாம் அனுபவித்தாக வேண்டும், அனுபவித்துட்டு இருக்கோம். இப்படி இந்த துன்பங்கள்லாம் நாம் அனுபவிச்சாலும் பலவிதமான துன்பங்களை எல்லாம் போக்குவதற்கு
அவரே வழியும் சொல்லியிருக்கார். அதுதான் நம்மளுடைய தர்மம். இப்படிப்பட்ட மூல ஆகமங்களும் உபாகமங்களும் 207 உபாகமங்கள், பத்ததி கிரந்தங்கள் இதெல்லாம் இப்ப கிடைக்கிறதான்னா ஒரு சிலது தான் புஸ்தக வடிவத்துல கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னும் ஓலைச்சுவடிகளிலும் பல பேரனுடைய ஒரு புத்தகத்திலையும் இருந்திருக்கு. அதையெல்லாம் நாம் புனருத்தாரணம் பண்ணணும். அதெல்லாம் நாம் ஒரு நல்ல விதத்திலே அனைவரும் பயனுறும் வகையிலே அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இத்துடன் இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். யசிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வ மங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வத்தோ ஜெயமங்கலம். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மை யாதன பூசனை என உரைத்தருள. அந்த ஸ்லோகத்துல சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவாரம் அது சுவாமியினுடைய ஆசை என்னன்னு அம்பாள் கேட்கிறாளாம். நம்ம ஆத்துக்கார்ட்ட கேட்கிற மாதிரி சுவாமிகிட்ட போய் அம்பாள் கேட்டதுக்கு சுவாமி என்ன சொல்றார், எண்ணில்லாத ஆகமங்களை நான் அனுஷ்டிக்கிறதுக்கு கொடுத்திருக்கேன். அதன் வழியே நின்று பூஜை செய்வது எனக்கெல்லாம் மிக பிடித்ததுன்னு சுவாமி சொல்லியிருக்க. அப்படியாக அந்த ஆகமத்தையும் அந்த சைவத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் நாம் எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும்னு உங்க எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் ததா தீப்தம் சூக்ஷ்மம் சஹசிரம் ச அம்சுமான் சுப்ரபேதகம் விஜயம் செய்வ விஸ்வாசம் ஸ்வாயம் யுவ மதாரணம் வீரம் ச ரௌரவம் செய்வ மகுடம் விமலம் ததா சந்திரஜானம் ச பிம்பம் ச புரோதீதம் லலிதம் ததா சித்தம் சந்தான சார்வோக்தம் பாரமேஸ்வரமேவ ச கிரணம் வாத்துலம் செய்வ அஷ்டாவிம்சதி சங்கியகாக. இது ஒரு ஸ்லோகமா சைவாகமத்துல தந்திராவதாரண படலம்னு ஒரு படலம். அந்த படலத்துல அந்தந்த இப்ப காமிகாகமம் அப்படின்னாக்க இந்த காமிகாகமத்துக்கு எத்தனை ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு வரிசலா சொல்லிட்டு வருவார். இது யார் யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணதுன்னு சொல்லுவார். அதுல இத்தனை விதமான ஆகமங்களை நான் அருளி இருக்குன்னு சுவாமியே தந்திராவதார படலத்துல சொன்ன ஸ்லோகம் அது. 28 ஆகமத்தினுடைய பெயர் அது. திருச்சிற்றம்பலம் திரும்பலம்ங்கிறதுதான் தேவாரத்தினுடைய ஒரு சாரமான ஒரு விஷயம். தேவாரத்தினுடைய ஒரு சாரமான விஷயம் ஏன் அந்த திருச்சிற்றம்பலம்ங்கிறத நம்ம சொல்றோம் அப்படின்னா, பல தேவாரங்களும் திருமுறைகளும் சிதம்பரத்துல பூட்டி வச்சிருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான் அது. அப்படி பூட்டி இருந்தத அந்த சிற்றம்பலத்துல உள்ள பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தினால திருப்பி சோழர்கள் எல்லாம் அதை புனருத்தாரணம் பண்ணோம். அதை நினைக்கின்ற வகையில திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு பழக்கத்துல வந்திருக்கு. அது சைவ ஆகமத்துல உள்ளதான்னாக்கா நம்ம பழக்கத்துல உள்ளது. சைவம்ங்கிறது பல விதமா இருக்கு. காஷ்மீர சைவம், பாஷ்பத சைவம், லாக்குல சைவம், வீர சைவம். நம்ம இருக்கிறது சித்தாந்த சைவம். இந்த சைவங்கிறதுக்கு ஒரு மொழி நம்ம தேடக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேதமும் ஆகமும் அபௌருஷேயம். நாமெல்லாம் இந்த உலகத்துல எப்ப நம்பல, மனிதன் எப்போது இந்த உலகத்துல தோன்றினானோ அந்த காலத்திலேயே பரமேஸ்வரனால அருளப்பட்டது அந்த வேதம் ஆகமம் இதெல்லாம். இதுக்கு ஒரு மொழியை தேடுவோம்னா மொழி நம்மளால தேட முடியாது. அதுக்கேத்த மாதிரி வடிவமைச்சுன்னு இருக்கா சம்ஸ்கிருதத்தை. பிற்காலத்துல சம்ஸ்கிருதத்துல அது இல்லை. அதுல இருந்து ஒரு தூண்டுதல் பேர்ல வந்தது சம்ஸ்கிருதமாக இருக்கணும் அப்படிங்கிறது. மீதி தமிழ்ல இல்லையா இங்கிலீஷ்ல இல்லையானாக்கா இது லாங்குவேஜ் ஓரியன்டா இதை நம்ம ரிசர்ச்சே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா இது யாரும் மொத்தவா எழுதுனது கிடையாது. ஆகத்தம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜானனே மதஞ்ச சிவபக்தானாம் ஆகமம் இத்தியபிதீயதே. ஆகமம் ஆகத்தம்ங்கிறது வந்தது. எங்கேருந்து வந்ததுங்கிறதுலாம் அந்த ஸ்லோகத்துல சுவாமி சொன்னா பரமேஸ்வரன் வந்தது. ஆகத்தம் கதஞ்ச எங்க போனதுன்னாக்க கிரிஜானனே, பார்வதிக்கு தான் முதல்ல சுவாமி உபதேசம் பண்றார். அதனால கதஞ்ச கிரிஜானனே அவன் வழியாக பல மதங்களுக்கு வருது. எந்த மதத்துக்கு வருதுன்னாக்க
ஆகத்தம் சிவபக்தேபியா கதஞ்சம் மதம் ச சிவபக்தானம். ஏன் இங்க சிவபக்தானம்னு சொல்றா அப்படின்னா, இது சிவாகமத்தை பத்தி நான் சொல்றதுனால சிவபக்தான்னு சொல்றேன். இன்னொரு இடத்துல மதம் ச வாசுதேவம் இருக்கு. அது அவளுடைய தர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஆகணும். கண்ணப்ப நாயனாரோட நம்மளை ஒப்பீடு பண்றதே ஒரு பெரிய தப்பு. கண்ணப்ப நாயனாருக்கும் நமக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கு. கண்ணப்ப நாயனார் ஒரு காட்டுல வாழ்ந்த ஒரு காட்டுவாசி. அவர் ஒரு வேடுவருங்கிறதுனால அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. அவருக்கு சிவபக்தி அதீதமா இருக்கு. நம்மளுடைய சிவபக்தி சுவாமி இதெல்லாம் கொடுத்து இந்த ஆகமம்ங்கிற இந்த ஒரு புஸ்தகத்தை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்காரு. அப்படி வழி பண்ணியிருக்கும் போது அதுல என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போகணுமே தவிர, அவருடைய பக்தி அது பக்தி உண்மையாவே பலவிதம் இருக்கு. ராக பக்தி, வீர பக்தின்னு பக்தி பலவிதம். அவருடைய பக்திக்கும் நம்மளுடைய பக்திக்கும் ஒற்றுமை இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். மாம்சங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்க அதுல இருந்து ஒரு லெவல் தாண்டி நம்ம வந்ததுனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம். இப்ப இதை படிக்கும் போது அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை அனுஷ்டிக்கணும். அவருக்கு இதை படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஹேத்து இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் சிவார்ப்பணம்னு வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் சுவாமி அவருக்கு திருப்பி கண்ணை கொடுத்தார். அவர் அதுக்கு பரீட்சையும் பண்ணார். நமக்கு பரீட்சை பண்றதுக்கு சுவாமி வர்றதுக்கே நம்ம ஒன்றும் ரெடி பண்ணல. ஆனா நம்ம கண்ணப்ப நாயனாரோட நம்மளை ஒப்பீடு பண்ணிக்க கூடாது, அது தவறு. இது நிறைய பேர் கேட்கிறா. 63 நிறைய பேர் இருக்கா. அவெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் அவளுடைய வாழ்க்கையில மாம்சம் சாப்பிட்டுருக்கா. சாப்பிடக்கூடாதுங்கிறது இது தெரிஞ்சுட்டப்ப அவ மாத்திப்பாளே தவிர, அவளுக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணுவாருங்கிறத காமிக்கிறதுக்காக தான் கண்ணப்ப நாயனார், அதிபத்த நாயனார் எல்லாம் நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. பரிகாரம்ங்கிறது மாத்திரை மாதிரி. நம்மளுக்கு சுகர் இருந்தா மாத்திரை போட்டுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சைவாகமங்கள்ல இப்ப உள்ள மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுறது, தேங்காயில விளக்கு போடுறதுலாம் பரிகாரம் கிடையாது. நீங்க நல்லா உள்ள ஒரு பழைய காலத்து, அதாவது நல்ல தர்மத்துல உள்ள தர்ம வழியில ஜோதிஷம் ரத்தண்டவாள்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த சிவாலயத்துக்கு போகும்போது நெய் தீபம் போடுங்க, சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர, ஒரு ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பரிகாரம்ங்கிறது சைவாகம் பிராயஷ்சித்தம்னு இருக்கும் சைவாகமத்துல. அந்த பிராயஷ்சித்தம்ங்கிறது மாத்திரை மாதிரி. அந்த மாத்திரை இருக்குங்கிறதுனால நம்ம பல தப்புகளை பண்றோம். அப்படி பண்ணக்கூடாது. பிராயஷ்சித்தம் உண்டு, பரிகாரம்ங்கிறது உண்டு. ஆனா அது இப்ப உள்ள மாடர்ன் ஜோதிஷத்துல இருக்க மாதிரி அதுல இல்லை. நீங்க எதை கேட்கறீங்கன்னு தெரியல. கோயிலுக்கு போய் பரிகாரம் நான் தான் சொன்னேன். கோயிலுக்கு போறோம், பரிகாரம்ங்கிறது உண்டு. பிராயஷ்சித்தம்ங்கிறது தான் பரிகாரம். பிராயஷ்சித்தம் எப்படி பண்ணணும்னு ஆகமத்திலையும் ஜோதிஷ சாஸ்திரத்திலையுமே சொல்லியிருக்கு. அந்த பரிகாரத்தை பண்ணிட்டா அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அந்த பரிகாரத்துல இந்த எலுமிச்சம்பழம் மாலையோ இந்த ராகுகால தரிசனமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிவாகமத்திலையும் ஜோதிஷத்திலையும் நான் சொன்ன மாதிரி பிராயஷ்சித்தம் பரிகாரம்ங்கிறது இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம சுவாமி கிடையாது. திருப்பி அந்த பழைய காலத்துல போய் நம்ம அதை பண்ணாம திரும்பி பிறந்து வளர்ந்து அதை பண்ணாம திருப்பி வர்றதுக்கான மாடர்ன் லைஃப்ல நம்ம இல்லை. அந்த தப்பு பண்ணிட்டோங்கிறத உணர்றதுக்கு சுவாமி இந்த கஷ்டங்கள்லாம் கொடுக்குறார். உணர்ந்ததுனாலதான் அதுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம தேடுறோம். தேடும் போது சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுக்கு ஒரு சில பிராயஷ்சித்தம் இருக்கும். இப்ப நிறைய பேர் அன்னதானம் பண்ணுங்க அப்படிமா. அன்னதானம் நீங்க ஹோட்டல்ல போய் வாங்கி கொடுக்கறது அன்னதானமா ஏற்றுக்கூடாது. நீங்க சமைக்கணும். நீங்க சமைச்சு ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பா. நான் தான் சொன்னேன், நல்ல சாஸ்திரம் படிச்ச ஒரு தெய்வம் என்ன சொல்லுவா, ஜோஷியம் படிச்சுவாள். அவள்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பாப்பத்துக்கு இருக்கிறத மாத்தாம என்ன பண்ண முடியுமோ அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லுவா. அதை நீங்க பண்றதுனால வேற யாருக்கும் ஒரு தீங்கும் வராது. உங்களுடைய பாப்பம் போயிடுமானா முழுசா போகாது. நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய
கஷ்டங்கள் முழுசா மாறாது. அந்த விக்னத்தினுடைய அந்த ஒரு கஷ்டத்தினுடைய தன்மையை சுவாமி கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாரு. நான் ஏதோ முதல்ல சொன்னேன், மாத்திரை மாதிரி பரிகாரம்ங்கிறது. நமக்கு சுகர் இருந்தா இந்த மாத்திரை போடலாம் அப்படின்னாக்க, அந்த மாத்திரை இருக்கேன்னு நம்ம ஏகப்பட்ட ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது. ஓம் நமச்சிவாய. வாகர்த்தா வித சம்ஸ்கிருதோ வாகர்த்தா பிரதிபத்தே ஜகதோ தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். சொல்லும் பொருளும் போல, வார்த்தையும் அர்த்தமும் போல, அவை இரண்டும் பிரியாமல் இருந்தால்தான் அவருக்கு பொருள் உண்டு. அந்த விதமாக என்று பிரியாமல் இணைந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பரமாத்மா பரமேஸ்வரரின் பரமாத்மாவின் பாதங்களையும் நமஸ்கரித்து உங்கள் அனைவருக்கும் என இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மேகங்கள் வர்ஷிக்கும், மேகங்கள் வர்ஷித்து சாகரத்திலே நீரை பொழியும். அப்புறம் பெரிய நதிகள் மலையிலே தோன்றி பிரவாகித்து கடலிலே கலக்கும். ரெண்டுமே கடலில் கலக்கும். அதுதான் வழக்கம். இன்னைக்கு ஒரு கடல்ல இருந்து ஒரு நீர் நிறைய பிரவாகங்கள் வர்ஷிப்பதை நாம் பார்த்தோம். இந்த கடல் செயலாளர் ஸ்கந்த குருஜன் அவர்கள், அவர் இளம் வயதிலே ஒரு அழகான ஆழ்ந்த ஞானமும் சான்ஸ்கிரிட்ல உள்ள ஒரு ஆழ்ந்த அறிவையும் இந்த ஆகமத்தை பற்றி அவர் ரொம்ப விளக்கமாக பேசினார். ஆகமம் என்பது வாழ்க்கை முறை. நம்ம இந்த சைவ ஆகம முறைகள் காலையிலே இருக்கிறதுலேருந்து அன்டில் விகார் அது வரைக்கும் உங்களை பீரியட் நல்லா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை மாதிரி ஒரு அறிவார்ந்தவர்கள் இளம் வயதிலே நல்ல கருத்துக்களை, இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்களை எடுத்து சொல்வது அதை கேட்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். இப்போ வாழ்க்கையில நிறையா 3 உடம்பு, மனுஷனுக்கு 3 இருக்கு. ஒன்று உடம்பு இருக்கு, ஒன்று மனசு இருக்கு, இன்னொன்று ஆன்மா இருக்கு. இந்த 3க்கும், உடலுக்கும் ஒரு பசி இருக்கு, மனதுக்கு ஒரு பசி இருக்கு, ஆத்மாவுக்கு ஒரு பசி இருக்கு. உடல் பசிக்கு நம்ம விருந்து பண்றோம், டின்னர் கொடுக்குறோம், லஞ்ச் கொடுக்குறோம், பஃபே அரேஞ்ச் பண்றோம். அப்புறம் மன பசிக்கு மனது சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்ல என்டர்டைன்மெண்ட்ஸ் கச்சேரி பண்றோம், டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்குறோம், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மாவை உணர்வதற்கு இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீக விளக்கங்கள், ஆன்மீக செய்திகள் இதெல்லாம் தேவை. இந்த விருந்து சாப்பிட்றதா அடிக்கடி சாப்பிடலாம், என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதா அடிக்கடி பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகளை அடிக்கடி கிடைக்கும் தெரியல. இப்போ நம்முடைய சுகுணாம் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லலாம், திருப்பி சொல்ல போகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த தலைப்பு இன்னைக்கு சைவம். சைவம் அப்படிங்கிறது நிறையா சொல்லிட்டாரு. எங்களுக்கு நான் நிறைய நாங்கள் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சுருக்கோம். எங்களதெல்லாம் மெடிக்கல் கான்ஃபரன்ஸாக இருக்கும். அதில் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னால அது கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் சொல்லுவோம், ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி நான் ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸாக கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். ரொம்ப நேரம் சின்ன தயவுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திடுறேன். இதில் சைவம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாங்க, சண்மதத்தில் சைவம் ஒன்று. சண்மத ஸ்தாபகர் ஆதிசங்கரர். சைவம், வைணவம், கணவித்தியம், சாக்தம், சௌரம், கௌமாரம், இந்த 6 சொன்னாங்க. இதுல நம்ம சைவம் நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை நெறிமுறை. இப்ப மதம்ங்கிறதே வே ஆஃப் லிவிங். இட்ஸ் வே ஆஃப் லிவிங் தான். ரிலிஜன் அப்படின்னா இட்ஸ் வே ஆஃப் லிவிங். அப்ப நம்ம ஹிந்துயிசம் அப்படிங்கிறது இட்ஸ் வே ஆஃப் லிவிங். ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்துயிசம் இஸ் ஒன்ஸ் ஓன் வே ஆஃப் லிவிங். நமக்கு கட்டுப்பாடுகள் நிறைய கிடையாது. மற்ற ரிலிஜன்களுக்கும் இந்துஸ்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இட்ஸ் அ வைட் ரிலிஜன். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க ராகு காலத்துல கோயிலுக்கு போகக்கூடாதுவாங்க, ஒரு காலத்துல ராகு காலத்துல பூஜை பண்ணுவாங்க, ஒரு காலத்துல ஒரு குரூப் சொல்லுவாங்க நைட்ல பூஜை பண்ணக்கூடாதுவாங்க, இன்னொரு வேலை நைட்ல தான் பூஜை நடக்கும். அதனால எந்த விதமான லிமிடேஷன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வைட் ரிலிஜன் ஹிந்துயிசம். அதுக்கு சைவம் இன்னும் ஒரு உணர்வான ரிலிஜன். சைவம் இட் இஸ் a way of living that is depicting Lord Shiva as the primary God. அதான் நம்ம சைவம். இந்த சைவத்தில் நம்ம சைவ ஆகமங்கள் பண்ண பற்றி நிறைய சொன்னாங்க. அப்புறம் சைவ சித்தாந்தம் அப்படின்னா, சைவ சித்தாந்தம்ங்கிறது சைவ சிந்தனைகளின் அந்தம்
அப்படின்னா சைவ சிந்தனைகளின் முடிவு அப்படின்னா வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு. அது வேதங்களின் முடிவு அந்த நாள். ஆனா நம்ம அது ஒரு தப்பான முடிவுங்கிறது தப்பானது. முடிவுனா கருத்து வேர்டு ஒரு தப்பு கிடையாது, கருத்து தப்பு. வேதாந்தம் வேதங்களின் முடிவுன்னா வேதம் முடிவுச்சு அர்த்தங்க. வேதங்களின் இன்ஃபரன்ஸ் முடிவுன்னா அதனால வாட் ஆர் கோயிங் டு இன்ஃபர் அந்த முடிவு அதனுடைய இன்ஃபரன்ஸ். அதே மாதிரி சைவ சித்தாந்தம்னா இந்த சிந்தனைகளின் முடிவு. சைவ சிந்தனைகள் நம்ம என்னன்னா இன்ஃபர் பண்ணணும். வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் கோயிங் டு கலெக்ட். அதுதான் எல்லாம் ரொம்ப அழகா பேசிட்டாங்க. குயிக்கா சொல்லிடுறேன். இந்த சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான விஷயம் அத்வைதம். இந்த அத்வைதம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். அத்வைதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது அத்வைதம் துவைதம்னா ரெண்டு இல்லையா, அத்வைதம்னா ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். அப்பனா ஒன்றான்னு கேட்டா ஒண்ணுன்னா ஏகம்னு தானே சொல்லியிருக்கணும், அதையே அத்வைதம்னு சொல்லியிருக்காங்க. ஏகம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்ப ஏகமும் இல்லை, இரண்டும் துவைதமும் இல்லை, அதுதான் அத்வைதம். அப்படின்னா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான். பரமாத்மா வந்த ஜீவாத்மா மீண்டும் பரமாத்மாட்ட போக போகுது அப்படிங்கிறது அந்த அத்வைதம். இந்த அத்வைத கருத்து தான் நம்முடைய உயிர் நாடி, நம்ம சைவத்தினுடைய உயிர் நாடி. அதெல்லாம் அதே மாதிரி நம்ம பூதை முறைகள்லாம் நிறைய சொன்னாங்க. நம்ம சைவத்துல நிறைய முறைகள் இருக்கு. சாமியை 3 நிலைகள்ல வணங்குறோம். ஒண்ணு வாக்கு, காயம், மனம். மனத்தனும் அல்லது எப்படி காயம், வாக்கு, மனம். உடம்பால வணங்கணும், வாயால வணங்கணும், மனதால வணங்கணும். உடம்பால வணங்குறது கோயிலெல்லாம் போய் பூஜை எல்லாம் பண்றது. வாயால வணங்குறது இப்ப நம்ம அம்மாலாம் திருமுறைகள்லாம் போறீங்க, அது வாயால பண்றது. மனதால வணங்குவது மந்திரங்களை மனதில் தியானிப்பது. அதே மாதிரி இன்னொரு முறையும் இருக்கு, சரியை, கிரியை, ஞானம் அப்படின்னு. அந்த முறையில நம்ம திருவிழா வணங்கலாம். இதெல்லாம் சைவத்தினுடைய கோட்பாடுகள். இதெல்லாம் சார் நல்லா மிக அழகா சொன்னார் அந்த விளக்கங்கள்லாம். அதுவும் இந்த ஆகமோட வித்தை விளக்கம் ரொம்ப டீப்பா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அதில் ஒன்லித்தீங்க என்னன்னா நிறைய சான்ஸ்கிரிட், இப்படிலாம் சான்ஸ்கிரிட் நாலேஜ் அவ்வளோவா கிடையாது. நான் சான்ஸ்கிரிட் படிக்கல, ஆனால் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் சான்ஸ்கிரிட் படிக்கல, பண்டிட்டில. அதனால அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு. தவிர நிறைய ஸ்லோகங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில நமக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருந்து பல விஷயங்களை சொன்ன நம்முடைய ஸ்கந்த புரோஜன் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்தி நம்ம எல்லாருடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆர்கனைசர் வேணும். இந்த ஆர்கனைசர் அதுக்கு ஒரு நான் சொன்னது மாதிரி ஒரு விருந்து டக்குன்னு ஒரு கேட்டரிங் கூட்டம் ஒரு ஹோட்டல் கொடுத்தா ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இல்லை ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் படத்தை கொடுத்தா வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்கு. அது டாக்டர் சுகுணாமாவுக்கு தெரியும். அப்படி இந்த நிலையிலும் இந்த இவ்வளோ கஷ்டங்களுக்கு நிலையிலும் டாக்டர் சுகுணாவுக்கும் அவங்களுடைய டீம், அந்த திருமுறை டீமும் இதில் உள்ள நல்ல மனதோடு கலந்துருந்து இதில் ஈடுபட்டு இந்த விழாவை சிறப்பாக நினைப்பதற்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் காரணம். வழக்கம் போல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஹாலு, இந்த லைட்டிங், இந்த சவுண்ட் சிஸ்டம், இந்த ஃபர்னிச்சர், இதெல்லாம் ஒரு நம்முடைய ப்ரொவைடட் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கல. கடைசியாக விருந்து போடும்போது முதல்ல இடம் போடுவாங்க. குழந்தைங்க பெரிய இடம் போடுவாங்க, நல்லா சாப்பாடெல்லாம் போடுவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடம் இருக்கும். ஸோ ஆரம்பத்துல இடம் இருக்கும், முடிவுல இடம் இருக்கும். அதே மாதிரி எனி ஃபங்க்ஷன் ஆடியன்ஸ் நீங்க தான் ஆரம்பத்துல இருக்கீங்க, முடிவும் நீங்க தான் இருக்கீங்க. ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான். இந்த எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியே. இது நேரத்துக்கு இந்த ஆடிட்டோரியம் நிறைய அளவுக்கு எல்லாரும் இருந்தீங்க, அமைதியா இருந்தீங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் அவர்கிட்ட கேட்டீங்க. எல்லாரும் கேட்டு நல்லபடியாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சார்பில் நமக்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய டாக்டர் சுகுணா அவர்களுக்கும் அவங்களுடைய டீமுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், ஓடி நமஸ்காரம். அனைவரும்